வெல்கம் டு இன்ஸ்டன்ட் அகாடமி. இன்னைக்கு 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.4.2ல ஃபிஃப்த் சம்மில் ஃபஸ்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 காஸ் இன்வர்ஸ் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு காஸோட வேல்யூ வந்துட்டு என்னன்னு 1/2ல என்னன்னு தெரியும்னா 16 தெரியும். இதே சைனோட வேல்யூவில் என்னன்னு 1/2னா 30 அப்படின்னு தெரியும். இப்போ வந்துட்டு இதுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு போன சம் மாதிரியே லெட் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2 இது இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு காசாக மாறிடும். அப்போது காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. அப்புறம் இதோட வேல்யூ வந்துட்டு என்னன்னு போட்டோம், π/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் போன சம்லேயே. cos x equal to cos π/3. அப்புறம் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் π/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எக்ஸுக்கு நம்ம என்ன எழுதணும், காஸ் இன்வர்ஸ் 1/2 ஈக்குவல் டு π/3. இப்போ காஸ்க்கு வந்துட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதே நம்ம சைனுக்கு எழுதணும்னா லெட் இதை வந்துட்டு ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஒய்ன்னு எடுக்கும்போது சைன் இன்வர்ஸ் 1/2, இந்த சைன் இந்த பக்கம் போச்சுன்னா சைன் ஒய் ஈக்குவல் டு 1/2. அப்போது சைன் எக்ஸ் ஒய் சைன், நான் அப்போ சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு 30 வரும். 30 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1/6 எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே வந்துட்டு π/6 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். π/6 போட்டோன்னா சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஒய் π/6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன எழுதணும், சைன் இன்வர்ஸ் 1/2 π/6 வரும். இப்போ இதுவும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ண சொல்லியிருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க 2 இருக்கு இல்லையா, 2 × π/3 + π/6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஈக்குவல் டு 2π/3 + π/6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம எல்சியம் எடுத்தோம்னா இன்ட்டு 2 போட்டோம்னா இங்கே 4 ஆகிடுமா, 4 ஆயிடுச்சுன்னா இதை ப்ளஸ் பண்ணோன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே நம்மளுக்கு இங்கே 6 இருக்கிறதுனால இங்கேயும் நம்மளுக்கு 6 வரணும். அப்படின்னா 2ஆல் இன்ட்டு பண்ணால் இங்கேயும் 6 வந்துடும். அப்போது இங்கே 6. இதுதான் இதோட ஆன்சர்.